இதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணேன். சொல்லாமலேயே சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ட்ரேவை ஓரம் வைத்துவிட்டு தனது மணிக்கட்டை மின்னல் வேகத்தில் சுழற்றினான். அவனுடைய மின்னல் வேகத்தை கண்டு அனைவரும் வியந்தனர். அவனது நுட்பம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆனால் விக்ரம் அவனை தன் மீது கை தொட விடாமல் நாகம் போல் கையை நீட்டினான். ஒரே அடி, எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. ஆனால் கலாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. திடீரென எலும்புகளை உடைக்கும் அந்த சக்தி சுனாமியாக கடலுக்குள் பாய்ந்து சென்றது போல் இருந்தது. இருவரில் யார் ஜெயிப்பார்? இறுதியாக விக்ரம் என்ன டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் என்பது கலாவுக்கு தெளிவாக புரிந்தது. உடனே தானும் தன்னுடைய டெக்னிக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் விக்ரம் பயன்படுத்திய டெக்னிக்கிற்கு எதிராக அதற்கு இணையான ஒரு டெக்னிக்கை யூஸ் செய்யலாம் என முடிவு செய்தான். அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இருவரும் காற்றில் பறந்தனர். அவர்களது நிழல் மட்டுமே கீழே தெரிந்தது. மேலே அவர்கள் இருவரும் சேர்ந்து சுழலும் வேகத்தை பார்ப்பதற்கு ஏதோ சூறாவளி காற்று சுழல்வது போல தெரிந்தது. இதை பார்த்தவர்கள் அதிசயத்து போய் வாய்ப்பிழந்தவாறு பார்த்து கொண்டிருந்தனர். மின்னல் போன்று புயல் வேகத்தில் சுழன்று கொண்டிருந்த இருவரில் விக்ரம் கலாவை வேகமாக தாக்கினான். ஆனால் கலா ஒரு கணம் சுதாரித்து சற்று தடுமாறி கீழே விழாமல் சுதாரித்து தன் கால்களை தரையில் ஓங்கி பதித்தவாறு நின்றான். ஆனாலும் அவன் விக்ரமின் திறமையை கண்டு பிரமித்து போனான். இந்த பையனுக்கு இந்த சின்ன வயசிலேயே நிச்சயம் இப்படி ஒரு திறமை இருக்கிறத என்னால நம்ப முடியாத காரியமா இருக்கு. இந்த வயசிலேயே இவனுக்குள்ள இத்தனை திறமை இருந்துச்சுன்னா அவனை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அப்படி அவனை ஜெயிக்க நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்பது கலாவிற்கு லேசாக புரிய ஆரம்பித்தது. யார் நீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க என்று கலா சிறிது மரியாதை கலந்த குரலில் கேட்டான். விக்ரம் பயன்படுத்திய யுக்திகளின்படி அவன் சாதாரணமானவன் இல்லை என்பது கலாவுக்கு புரிய வந்தது. அதே சமயம் தனக்கு சோமேஸ்வரர் பக்கம் இருந்து வந்திருக்கும் வேலையையும் தான் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வும் கலாவின் மனதிற்குள் தோன்றியது. தான் கேட்ட கேள்விக்கு விக்ரம் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக இருப்பதால், உன்கிட்ட தான் கேட்டேன், யார் நீ என்று மீண்டும் கேட்க, என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்று திமிராக பதில் சொன்னான் விக்ரம். தான் ஒருவனாக வந்து நிற்கும் இப்படி ஒரு இடத்தில் தன்னுடைய திமிர்த்தனத்தை காட்டுவது நல்லது என்று விக்ரமிற்கு தோன்றியது. ஆனால் இந்த திமிர்த்தனமான பேச்சு கலாவிற்கு சிறிது கோபத்தை வரவைத்தது. நிஜமாவே உன்கிட்ட திறமை நிறைய இருக்கு, அதே சமயம் நீ கொஞ்சம் கெட்டவனாவும் இருக்க என்றான். இந்த மாதிரி வஞ்சம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல கெட்டவனா இருக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இடத்துல கெட்டவனா இருந்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் இப்ப இருக்குது என்று மீண்டும் திமிராக பதில் சொன்னான் விக்ரம். என்ன இவன் இந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவனா இருக்கான்? நான் இவனை ரொம்ப திறமசாலின்னு நினைச்சேன். திறமை இருக்குன்ற திமிர்ல ரொம்ப ஓவரா ஆடுறவனா இருக்கான் என்று அவனை பற்றி தன் மனதிற்குள் விக்ரம் தவறானவன் என்று கணக்கு போட ஆரம்பித்தார். கலா எத்தனை யோசித்தாலும் விக்ரமின் திறமையை எண்ணி வியப்பதை விட அவனுக்கு திமிர்த்தனத்தை எண்ணி கலாவிற்கு அவன் மீது கோபம்தான் அதிகமானது. இந்த மாதிரி திமிர் பிடிச்சவன் தனக்கு நிறைய திறமை இருக்குன்ற தலைகணத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆவான். அந்த டைமை யூஸ் பண்ணி நான் சூப்பரான ஒரு டெக்னிக் மூலமா அவனை அட்டாக் பண்ணி ஜெயிக்கலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை ஜெயிக்க நிச்சயம் கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன் என்று முடிவு செய்த கலா அவனுடன் சண்டையிடுவதற்கு மீண்டும் தயாரானான். அப்பொழுது விக்ரம் தனக்கு தெரிந்த மிகவும் பழங்கால தற்காப்பு கலை ஒன்றை பயன்படுத்தினான். ஆனால் அதை பார்த்தவர்களுக்கு அவன் தற்காப்பு கலைகளில் ஏதோ ஒன்றை பயன்படுத்துவது போன்று தெரியவில்லை. ஏதோ மேஜிக் செய்வது போன்று அனைவருக்கும் தோன்றியது. அனைவரும் வாயை பிளந்து அந்தரத்தில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். காரணம், மேஜிக்கில் இருந்த டீ கப்பை தனது கைகள் மூலம் ஏதேதோ அசைவுகள் கொடுத்து அதை சிறிது அந்தரத்தில் பறக்க செய்தவன் தன் அதிவேக கை அசைவில் இருந்து வரும் காற்றின் மூலம் அந்த டீ கப்பை தன் பக்கம் இழுத்து காற்றில் சிதறிய டீயை மீண்டும் அந்த டீ கப்பிற்குள் கொண்டு போனான். அவன் இப்படி செய்தது அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்குள் இருக்கும் திறமையை பற்றி அனைவரும் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். என்ன இது நிஜமாதான் நடக்குதா? எப்படி இது சாத்தியம் என்று யோசிக்க ஆரம்பித்தனர். கலாவிற்கு கூட இவனுக்கு எப்படி இந்த வித்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கு? இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கான்னா அப்போ நிச்சயமா இவன் மாஸ்டர் லெவலுக்கு போயிருக்கான்னு தானே அர்த்தம்.
இவனுக்கு யாரு இந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்தது? அதுவும் இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு திறமைக்காரனா இருக்க இவங்கிட்ட நாம மோதலாமா வேணாமா? இத பத்தி நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா என்று யோசிக்க அவனது இன்னொரு மனசாட்சியோ, என்ன கலா, எதிராளியை பார்த்து பயப்படுறியா? அப்போ உனக்கு உன் திறமை மேல நம்பிக்கை இல்லையா? இவன் எப்ப இந்த டெக்னாலஜி கத்துக்கிட்டான்னு உனக்கு தெரியாது. ஆனா இப்போ கடைசியில மார்ஷல் ஆர்ட்ல உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறது யாரு? நீதானே. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அவனை பார்த்து பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு இந்த மாதிரி திறமை எல்லாம் இருக்குன்னா அவனை விட வயசுல பெரியவனா இருக்கிற உனக்கு நிச்சயமா அவனுக்கு தெரியாத ஏதோ ஒரு திறமை இருக்கும். வாய்ப்பு இருக்கு, அதை தேடு, அது மூலமா அவனை அட்டாக் பண்ணு என்று கலாவின் இன்னொரு மனசாட்சி அவனுக்கு வலியுறுத்த கலாவிற்கு அதுவே சரி என்று தோன்றியது. அதே சமயம் கலாவின் மனதிற்குள் ஒரு கேள்வியும் தோன்றியது. அதற்கு பதிலை உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் அதிக அளவு இருந்தது. விக்ரமுக்கு இத்தனை தற்காப்பு கலைகள் இவ்வளவு துல்லியமா இத்தனை திறமையோட சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் யாரு? அவரோட பேர் என்ன? நிச்சயமா நான் இதை தெரிஞ்சுக்கணும் என்று ஆர்வம் தோன்றவே அவர் அதே கேள்வியை விக்ரமிடம் கேட்டார். பாரு விக்ரம், இன்னைக்கு நான் உன் கூட போட்டி போட போறது உறுதி. அதுல நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியான்றது போட்டியோட முடிவில் இருக்கு. ஆனா என்னோட ஆசை நிச்சயமா நான் உன்னை ஜெயிக்கணும். அது என்னால முடியுமானுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா உன்னோட திறமையும் தற்காப்பு கலை நுணுக்கம்னு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்றதுனால உனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. யாரு உன்னோட மாஸ்டர் என்று கேட்டார் கலா. உடனே விக்ரமின் பார்வை சோமேஸ்வரனை நோக்கி சென்றது. அவன் எதற்காக தன்னை பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சோமேஸ்வரர், ஒருவேளை இவன் பெரிய வாரிசு என்ற பதவிக்காக வராம அவனோட மாஸ்டரை தேடி வந்திருப்பானோ என்று யோசித்த சோமேஸ்வரர் சிரித்துக்கொண்டே, இங்க பாரு விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி உன்னோட மாஸ்டர் எல்லாம் இங்க இல்ல. அவர் இந்த கிருஷ்ணா ஃபேமிலியை விட்டு போய் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம கிருஷ்ணா குடும்பத்துக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நின்னு போச்சு என்று சோமேஸ்வரர் சொன்னார். அதை கேட்ட அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். என்ன, நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருந்த மாஸ்டர் தான் விக்ரமுக்கு இத்தனை வித்தையும் சொல்லி கொடுத்ததா? அவர் எந்த அளவுக்கு பாப்புலரான ஆளு, அவரோட ஸ்டூடெண்டா இந்த விக்ரம். அப்போ அவர் மூலமா தான் இவனுக்கு கிருஷ்ணா ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப் வந்துச்சா என்று அவர்களாக ஒரு யூகம் செய்து கொண்டார்கள். கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் விக்ரமிற்கும் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சொந்தமான தற்காப்பு கலை மாஸ்டர் மூலமாகத்தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கும் என்று அவர்களாகவே யூகம் செய்து கொண்டார்களே தவிர இதுதான் உண்மையா இல்லையா வேறு ஏதாவது காரணம் என்பதை நாம் போக போக தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது யூகத்தை வைத்து அந்த மாஸ்டரே இப்ப நம்ம ஃபேமிலியில இல்ல, அப்படி இருக்கிறப்போ அவரோட ஸ்டூடெண்ட் எப்படி இங்க வந்து நம்ம ஃபேமிலியில உரிமை கொண்டாட முடியும்? அப்போ இவன் அந்த தைரியத்துல தான் இங்க வந்து இவ்வளவு திமிரா நடந்துகிட்டு இருக்கிறானா என்று யோசித்தவர்கள், இங்க பாருங்க மிஸ்டர் விக்ரம், எங்க கிருஷ்ணா குடும்பத்தோட உங்களுக்கு பழைய நட்பு இருந்திருக்கலாம். பட் எதுக்காக அதை இன்னும் தொடரணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எப்பயோ முடிஞ்சு போன கதையாச்சே. மறுபடியும் எதுக்கு அதை புதுப்பிக்கணும்னு நீங்க இங்க வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பிரச்சனை பண்ற அளவுக்கெல்லாம் கிருஷ்ணா ஃபேமிலி ஒன்றும் அந்த அளவுக்கு நிலை இல்லாத குடும்பம் எல்லாம் கிடையாது என்று ஒருவர் சொல்ல, இங்க பாரு விக்ரம், நீ சின்ன வயசுல இங்க எப்படி வந்த, எப்படி இந்த குடும்பத்துல இருந்து மறுபடியும் திரும்பி போன, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உனக்கு எங்க கிட்ட இருந்து காசு பணம் வேணும், இல்ல எங்களோட நட்பு வேணும் அப்படின்னா நாங்க அதை பத்தி யோசிப்போம். ஆனா எங்க குடும்பத்தோட உள் விவகாரத்திலேயே தலையிட்டு நீ ராஜாவாக நினைக்கிற பாத்தியா, அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் என்று விக்ரம் மேல் அதிருப்தியில் இருக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான பெரியவர் ஒருவர் கேட்டார். சொல்லு விக்ரம், இந்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு நீ தலைவரா இருக்கிறதுக்கு நேர்மையான மனசோட இங்க வந்திருக்கியா? நிச்சயமா கிடையாது தானே. உன்னோட மனசுக்குள்ள நீ எங்க எல்லாரையும் அடக்கி ஆளணும்னு தானே நினைச்சிருக்க. அந்த நினைப்புல தானே இப்போ இங்க வந்திருக்க. அதை நாங்க எப்படி ஏற்க முடியும் என்று சோமேஸ்வரர் கேட்டார். நீங்க சொல்றது கரெக்ட் தானா? இந்த விக்ரம் நம்ம குடும்பத்தை நேர்மையா வழி நடத்தணும்னு பெரிய வாரிசா இங்க வரல. அவனோட பலத்தை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் அடிமையா வழி நடத்ததான் இப்போ இங்க வந்திருக்கான். அப்படி இல்லாமையா பாம்பே வந்ததுல இருந்து ஏதோ ஒரு திட்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துருக்கான். பாருங்க, உங்க பையன் சுதீரவே எந்த அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கான்னு. கிட்டத்தட்ட அவன் செத்தே போயிட்டான், அரை உசுரா கிடக்குறான். இதோ நம்ம கோவிந்தோட மருமக வம்சி, அப்புறம் கைலாஷ் அவரோட பொண்ணு மேக்னா,
இப்படி நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு ஆளா அட்டாக் பண்ணியிருக்கான். இதிலேயே தெரிய வேணா அவனோட மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருக்குதுன்னு. இவங்களை அட்டாக் பண்ணன மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் தாக்கி அது மூலமா பயமுறுத்தி எல்லாரையும் அடிமையாக்கி அடக்கி ஆளணும்னு நினைச்சுதான் இந்த விக்ரம் இங்க வந்திருக்கான் என்று கரணும் சோமேஸ்வரனுக்கு ஜால்ரா தட்டவும் இதை பற்றி அங்கிருந்த அனைவருமே யோசிக்க ஆரம்பித்தனர். அவர்களும் இப்பொழுது கரண் சொன்னதை பற்றி அனைத்து விஷயங்களையும் கேள்விப்பட்டு இருந்தனர். உடனே அவர்கள் மனதிற்குள் விக்ரம் தலைவனாக வந்துவிட்டால் அனைவரும் அவனுக்கு கீழ் அடிபணிந்து நடக்க வேண்டுமோ? சோமேஸ்வரரை பொறுத்தவரை அடிபணிந்து நடந்தால் அவர்கள் தங்களை எந்த ஒரு வகையிலும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு தேவையான பணம், பதவி என அனைத்தும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் விக்ரம் ஒருவேளை அவன் திறமையையும் பலத்தையும் பயன்படுத்தி தங்களை அடக்கி ஒன்றும் இல்லாதவர்களாக அடிமை போன்று வழிநடத்த ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வதென்று யோசித்தவர்கள் விக்ரம் பெரிய வாரிசு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பித்தனர். இங்க பார் விக்ரம், உன்னோட மாஸ்டர் இந்த குடும்பத்தை விட்டு போய் 15 வருஷம் ஆயாச்சு. இதுக்கு மேலையும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பெரிய வாரிசுன்ற ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. நாங்க எங்க தலைவரை நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப எங்க குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி போகட்டும். நீங்க எங்க விஷயத்துல தலையிட வேணாம். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் எங்களோட கிருஷ்ணா ஃபேமிலிக்கு குடும்ப தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை என்று சொல்ல, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் ஒன்று பேச வந்தா நீங்களா ஒன்று கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு ஒருத்தனை சண்டைக்கு இழுத்து விட்டு இப்ப நீங்களே என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ற பஞ்சாயத்துல என் தரப்புல இருந்து பேச விட்டீங்களாடா? ஆமா, என்னமோ பெருசா சொல்றீங்க. எனக்கு குடும்ப தலைவனாக தகுதி இல்ல, நான் நேர்மையானவன் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் நான் தலைவனா வர உங்க குடும்பத்துக்கு தகுதி இருக்குதா என்று கேட்க, அவனது இந்த திமிர்த்தனமான பேச்சு அங்கிருந்த அனைவருக்கும் கோபத்தையும் அதே சமயம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. என்ன, இவன் தலைவனா இருக்க நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கு தகுதி இல்லையா? எவ்வளவு திமிரு இருந்தா இவன் இந்த மாதிரி பேசுவான்? இவனுக்கு அந்த அளவுக்கு துணிச்சலா என்று தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்துக் கொண்டனர். அங்கு இருந்த யாருமே விக்ரமிற்கு சாதகமாக இல்லை என்ற அந்த சூழ்நிலை சோமேஸ்வரருக்கு புரிய ஆரம்பித்தது. உடனே அவர் இதழ் ஓரத்தில் வஞ்சக புன்னகையோடு தனக்கு நேராக நின்று கொண்டிருந்த கலாவை பார்த்து சைகையால் கஞ்சாடை காட்ட, கலா மறுகணம் விக்ரம் முன் வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா பெரியவங்க கிட்ட இப்படி திமிரா பேசுவ? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு அறிவில்லையா? இப்படிப்பட்ட திமிர்த்தனம் பிடிச்ச நீ இந்த குடும்பத்துக்கு தலைவனாக நினைச்சிட்டு இருக்கியா என்று சொல்லி மீண்டும் அவனுடன் சண்டையிடுவதற்கு ஆயத்தமானார். ஆனால் இந்த முறை விக்ரமை தோற்கடிப்பதற்காக அவனது மைனஸ் ஒன்றை கண்டுபிடித்தவர் அதற்கு ஏற்றாற்போல் தன் பக்கம் மிகவும் பலமான, அதே சமயம் விக்ரமை வீழ்த்துவதற்கு ஏதுவான மிகச்சிறந்த டெக்னிக் ஒன்றை யோசித்து வைத்தார். அதை நினைத்து கலா தன் மனதிற்குள் சிரித்தும் கொண்டார். வா விக்ரம், உன்னோட டெக்னிக் என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அட்டாக் பண்ண தேவைப்படுற மைனஸ் டெக்னிக் என்னன்றது உனக்கு தெரியாது தானே? அது மட்டும் இல்லாம அந்த மைனஸ் டெக்னிக் எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியாதுல்ல என்று சொன்னவாறு அவனை தாக்க முன்னோக்கி வந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.